ஏமா உனக்கு பேரு செக்ஸின்னு வச்சிருக்காங்களே, எதுக்கு இப்படி வச்சாங்க? என்ன நாடகம் நடக்குது தெரியல. யாரு வச்சது இந்த பேரு? அப்படிதான் பொம்பளைக்காரர் சொன்னாரு. அப்படி முகரை உடைக்கிற வருட்டம். என்னதுக்கு பேர் இப்படி வச்சதுக்கு? என்ன நடக்குது? நாடகம் பேரு வள்ளி திருமணம். ஆமா ஆமா ஆமா. அப்ப நான் வரல. ஏமா இந்த இவமா வள்ளி திருமணம் கோச்சிக்கு போறீங்க எனக்கு? எப்ப பார்த்தாலும் வருஷம் முழுக்க வள்ளிக்கு திருமணம் வைப்பீங்க. கூட வர டான்ஸ் கார பிள்ளைங்க நாங்களே. உனக்கு என்ன செய்யணும்? அதுக்கு திருமணம் வைக்கிறாங்க, உனக்கு என்ன வைக்கணும்? எனக்கும் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் ஆன உடனே உனக்கு எனக்கும் மைக் செட்டுக்கும் திருமணம். திருமணமா முதலீடுதான்? எதுக்கு வேண்டாம்னு சொல்ல மாட்டேன். பக்கமே அனைவரையும் நல்லா நக்கும். ஏமா நாங்க பஞ்சாபுரம் கொண்டு வரலையே, வேற வழி இல்ல. மைக் செட்டுக்கு மட்டும் ட்ரிபிள் வணக்கம். உள்ள கூப்பிட்டவனே சக்கு சக்குன்னு வேலை பார்த்தாங்க. அப்படி சொல்லு, உனக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துருக்காங்க. ஒரு சில மைக் செட்டு உள்ள கூப்பிட்டோம்னா எதிரிய பாக்குற மாதிரி பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. ஆனா அத்தனை பேருமே லைட் போனா லைட் போட்டாங்க, சுவிட்ச் பாக்ஸ் தான் வச்சாங்க, ஒயர மேல தூக்குனா தூக்குனாங்க. அதனால நான் சொன்ன உடனே செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். அப்புறம் இந்த படத்துக்கெல்லாம் எலி புடுக்கு. அட எலி புடுக்கு. ஏய் சேவப்பு சட்டை என்ன ஃபர்ஸ்ட் நைட் குடிச்சா படுத்து கிடக்குற? அப்பா எலுப்பா இல்லிப்பா. உங்களுக்கு வந்திருக்க எதிரியா அட்டாச்சி வந்திருக்கா டேய்? ஏய் ஏய் சேவப்பு சட்டை. அது என்னடா பேண்ட்ல? டேய் பேண்ட்ல பாக்கெட் இருக்குமா? பாக்கெட் எது வச்சிருக்காங்க? முட்டி மோதிக்கிட்டு இருக்க. அப்படிங்களா? பாக்கெட்டுக்குள்ள செல்போன் வச்சிருக்கான். யூடியூப் சேனலா? யூடியூப் சேனல். வீடியோ கவரேஜ் பேருங்க ஸ்ரீராம். வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கு கொஞ்சம் லைட்டா ஜூம் பண்ணாம எடுங்க. சொல்லிட்டீங்க கேமராக்குள்ள அடங்காது. நாளைக்கு கேமரா காண போனுச்சு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வரக்கூடாது. பட் டிக்கெட் பகிர்ந்த பத்தி சொல்லுமா? இந்த மாமான வேற மாமாவை கூப்பிடுற மாதிரி இருக்கு. மாமா அவர் தான் உண்மையிலே மாமா. தாளா வாசிக்கிற ஆளு 1ஆம் நம்பர் மாமா. என்ன 1ஆம் நம்பர்? அவர் தான் எங்க அம்மாவுக்கு மூத்த 1ஆம் நம்பர் அண்ணன். அப்படியா? நல்ல வேலையா புரிஞ்சு சொல்ல. கொஞ்சம் சவுண்ட் வைக்கிறேன், கொஞ்சம் ஷார்ப்பு, லைட்டா ஷார்ப்பு, அவுட்ரு போகாம போகாம
தட்டிட்டு ஏறும்போது யோகம் சுமித்ரா ஆடியோவுக்கு ஏமா கூச்சப்படி என்ன விஷயம்? போடுங்க போடுங்க போடுங்க. இவர் எப்படி தங்கள் முன்னால் டான்ஸ் ஆடித்துக் கொண்டிருக்கும் திருச்சி விஜய். விஜய் போடுமா போடுங்க, சும்மா மாட்டி விடுங்க மாட்டி விடுங்க. போட்டு கூட்டிட்டு போங்க. மாலை மாத்தியாச்சு. ஊருக்காரங்க யாராவது கவனிச்சிங்களா? எல்லா ஊர்லயும் மாலைய கையில தான் கொடுப்பாங்க, அதுதான் முறை. வந்து கழுத்துல போட்டாரு, அப்ப இவருதான் எனக்கு புருஷன். இல்ல வீட்டுக்காரங்க வந்திருக்கான். அக்கா சக்கல தேவையா? அவரோட ஒய்ஃப் எனக்கு அக்கா தானே. ஆமா ஆமா அது பரவாயில்ல, வயசானவரா இருக்காரு, அவருதான் பொருளுக்கு சேதாரமா வச்சுக்காங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத, கடைசி வரைக்கும் ஒண்ணு வச்சு காப்பாத்து. மாலை போட்டு ஸ்டைல பாத்தீங்களா? எதுல கழுத்துல போட்டு அதான முன்னாடி இருக்கு. சிக்கப்பா பண்ண பட்டு அடி வச்சுக்கலாம், ஒண்ணு வச்சுக்கலாம், இப்ப வச்சுக்கலாம். மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் தாக்கம் வருது. ஆமா ஆமா. இன்னைக்கு வந்து எனக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்த அன்பு இருவர் உள்ளத்துக்கும் நன்றி. அதுல எனக்கு மாலை போட்ட கருத்த குஞ்சி மாமா நாடகம் கேட்டாரு, புதுக்கோட்டைக்கு வந்து என்கிட்ட கேட்டாரு விஜய் எப்படின்னு வந்து குடுக்க பாருங்க, அதுல நீ சாஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு அப்பவே அமைப்பாளர் வாழ்த்து பாடிடுவோம். அப்பா தான் அமைப்பாளரு, யார் யாரையோ வாழ்த்தி பாடுறோம். இன்னைக்கு சிறந்த அமைப்பாளரு, நல்ல அமைப்பாளரு, அவரை வாழ்த்தி பாடணும். அப்பதான் அவர் காலையில கூட்டி கொடுப்பாரு. யாரு? நம்மளத்தை எங்க முதல் ஆளு தங்க முதல் ஆளு முக்கியமா ஒரு அரங்கேற்றமா? அது இது வரைக்கும் நீ எங்கேயுமே ஆடுனது இல்லையா? எந்த மேடையிலும் ஆடுனது இல்ல. யூடியூப்ல கூட எடுத்திருக்காங்களா என்னன்னு தெரியல, அதனால கொஞ்சம் ஜூம் பண்ணி எடுங்க. முக்கியமான நடனம். ஏன்னா வந்ததுமே எல்லாம் சொன்னாங்களா பப்புன் டான்ஸ் நல்லா ஆடணும். ஆமா 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 நல்லா ஆடணும். வந்திருக்கிற பப்புன் வேல் கண்ணன் நல்லா ஆடுவாரு, எந்த நம்பிக்கையும் அதுல குறைவில்லை. நானும் ஆடுவேன், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா வேல்கண்ணனுக்கு ஆடாததெல்லாம் எனக்கு ஆடும். அது உண்மைதாமா, அவருக்கு இருந்தா தானே ஆடுறதுக்கு. எப்படி ஓரமா உட்காந்து பாக்குறாரு. பாத்தியாருங்க ரெடிமா ரெடிமா, நான் ஆடுறேன், நீங்க வாசிங்க. ராஜானே நான் ஆடுறேன், வாசிங்க.
பிரபுனே நான் ஆட்டுறேன், நீங்க வாசிங்க. நான் ஆட்டி விடமா? டான்ஸ்கார பிள்ளைங்க செய்யாத நடனம் எல்லாம் கொட்டாயில ஏறும், பல்ட்டி அடிக்கும், குடத்தை வாயில கவும், குப்புற பண்ணும். நீங்க நான் அந்த சிரமமே எடுக்க மாட்டேன். புது வித்தியாசமான நடனம் எதையுமே நைவா பண்ணுங்க. நைவா ஆட்டம் பண்ணவா? பாருங்க, முன்னாடி இருக்காங்கல்ல இளைஞர்கள் பட்டாளம், அவங்களுக்கு அந்த மாதிரி எவனாவது இதுல கண்ணு வச்சுங்க, எதுல அவன் வச்சிருக்கிற பொம்பளை சிலுக்குதான். எல்லாம் சோழ வர்ற கை தட்டுக்க பாப்போம். தட்டுங்க தட்டுங்க அத்தாச்சிக்கு தட்டுங்க. பெண்கள் கூட்டம் அப்படி ஜோரா கை தட்டுங்க. அப்படின்னா கை தட்டினாதான் தொழில் செய்யற எல்லாம் ஓப்பாடு. பாரு தீரா தட்டி மச்சாங்குரி பாராதடி. இல்லமா அம்மா முன்னாடி பார்த்தா தெரியாது டான்ஸ். நீ ஆட நட இப்ப தெரியாதோ? மக்கள்லாம் பாப்பாங்க, அவருக்கு பாக்க இங்க ஒரு சேர் கொடுக்க வச்சிருவோமா? பச்சை பாரு தீரா கதை உங்களுக்கு தொடங்கிறீங்க. அப்படியா? இல்லங்க, பாம்பு படம் எடுக்கணும்னா மகுடி வாசிச்சாதான் பாம்பு படம் எடுக்கும். ஆமா, அதனால இப்ப இது ஆடணும்னா தட்டி கொடுத்து தட்டவி பார்த்து வேலை வாங்கணும். அந்த விஷயமா உனக்கு தான் தெரியும். தட்டி கொடுத்து வேலை வாங்குறதா? அதான் தட்டி கொடுத்து வேலை வாங்க. தட்டுனா உடனே அந்த கையில இழுத்து விடுங்க, பெருச்சாளி மண்ணை திங்குது பாரு. பாரு தீரா தட்டி அந்த மாதிரி குட்டியாட்டம் நடந்தா பாத்துக்கே. என்ன பண்றது, இருக்கிறவங்க ஆட்ட வேண்டியதா, இல்லாதவங்க பார்க்க வேண்டியதா. பச்சை பாரு அதே மாதிரி நடிக்கிறான் மனுஷன். அப்படி வந்தது சுறுசுறுப்பு. இப்ப ஆண்களுக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். என்னப்பா? யாராவது உடனே மூடு வரவங்க இருந்தீங்கன்னா எந்திரிச்சு போயிருங்க. ராஜா நீங்க உடனே மூடு வரும் அப்படிங்கிற ஆளு எந்திரிச்சு போ. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் மூடு வரும் அப்படின்னா உட்காரலாம். ஏன்னா பாட்டு அப்படியாப்பட்ட பாட்டு. இந்த பாட்டு நான் பாடி முடிக்கக்குள்ளையும் யாராவது எந்திரிச்சிங்கன்னா அது என்ன பாட்டு பாடுமொழியுமே எந்திரிச்சுட்டாரு, அதுக்குத்தான முடிவு பண்ணிடுவோம். அப்படிங்கனால கூட்டத்தை கொஞ்சம் கிளப்புவோமா? எதுக்கு நம்ம கூட்டத்தை கிளப்பணும்னு முடிவு பண்ணிருக்கேன். விடிய விடிய நான் 6 மணி வரைக்கும் நாடகம் நடத்தினா 7 மணி ஆகும் பணம் வாங்க. நம்ம வீட்டுக்கு போக 10 மணி ஆயிரும். இந்த பாட்டை பாடணும்னா கூட்டம் பூரா கிளம்பிடும். அமைப்பாளரை கூப்பிட்டு பணத்தை கொடுத்துருவாங்க, நம்மளும் கிளம்பிடுவோம். அப்படி என்னத்திலே இருக்க? நாளைக்கு கும்பாபிஷேகம் அப்படிலாம் இல்ல, 5:30 மணி வரைக்கும் நடத்தணும். நாளைக்கு கும்பாபிஷேகமா? அப்ப இப்ப கும்பாபிஷேகம் பண்ணிடுவோம். இப்ப நீங்க பண்ணுங்க முதல்ல. நேரம் நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது காமத்திடும்
நன்றி நன்றி கண்ட வணக்கம். கெட்டி விடு. வெட்டிக்காரங்களே, ஆமா. எத்தனை டிக்கெட் கலப்பிடிச்சுன்னு பாத்தீங்களா? 7 டிக்கெட் பின்னாடி போயிருக்கு. அப்படியா? போயிட்டு 5 நிமிஷத்துல வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கும். அவசர ஆட்டத்துக்கு போயிருப்பாங்க, வேற வேலையை போயிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு வந்திருக்கிற பபுன் பவன் வேலு கண்ணன். வேலு கண்ணு என் வெங்காய கண்ணு. என்ன வெங்காய கண்ணுங்கிற? என்ன ரொம்ப 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 மட்டா பேசி என்னமா பப்புன்னு சொன்னா உங்களுக்கு என்ன அப்புறம் ஆம்பளை இல்லையா? என்ன ஆம்பளை பொண்ணுக்கு ஆம்பளை? நோட்டீஸ்ல திருச்சி எக்ஸ்பிரஸ் விஜின்னு போட்டிருக்காங்க, செக்ஸ் பிரஸ்னு வாசிக்கிறாப்லையே. மரியாதையை கெடுத்து விடுவேன். ஆமா, மிஸ்டர் விகடகவி வேல்கண்டா சிந்தனை சிற்பி, ஒழுக்கமா வந்து தொழில் பண்ணு பாப்போம். ஏதாவது எகத்தால பேசின இந்த மேடையில உன் முட்டிய ஒட்டச்சு விடுதான் போவேன். பப்புனுக்கு யாராவது ரசிகர் இருக்கீங்களா? இருக்குமா? எங்க வேல்கண்ணனுக்கு ரசிகர் தான் கை தட்டி காமிங்க பாப்போம். சும்மாவே அந்த ஆளு மண்டகடம் முடிச்சாரு. இதுல இவ்வளவு ரசிகர்கள் இருக்கீங்கன்னா இன்னும் மண்டையில முளைச்சிருமே. வரட்டும், இந்த மாதிரி ரசிகருக்கு முன்னாடிதான் உன்னை அவமானப்படுத்தணும் வேல்கண்ணா. எப்பா பப்புன வெளியே வர சொல்லி கை தட்டினீங்கல்ல, டான்ஸ் 2 பாட்டு பண்ணா சைடுக்கு பப்புன்னு வரணும். இதான் நாடக முறை. வெளியில வா வெங்காயம். இல்ல என்னை சந்திக்க பயமா இருக்குன்னா மூட்டை முடிச்சு கட்டிட்டு புதுக்கோட்டைக்கு போய்கிட்டே வர்ற பயம். அப்ப இன்னும் ஒரு பாட்டு பாடுங்க, அதுக்குள்ளேயும் நீ மேடைக்கு வரணும். இல்லன்னு வச்சுக்க, என்கிட்ட தோத்துட்டேன்னு இந்த மேடையில எழுதி கொடுத்துட்டு போயிட்டு. அப்படியா? ஆஹா